மாநில சுயாட்சி, நாம் தன்னாட்சி என்கிறோம் தமிழிலே, அவர்கள் சுயாட்சி என்கிறார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் திராவிடர்கள். அதை நம்முடைய அப்பா அண்மையிலே பேசிய பேச்சிலே கேட்டிருப்பீர்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மத்தியிலே கூட்டணி ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கம் மத்தியிலே கூட்டணி ஆட்சி மாநிலத்திலே குடும்ப ஆட்சி என்று மாறிவிட்டது. இவர்கள் மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றிய பெருமக்கள். மாநில சுயாட்சி சுயாட்சி என்று பேசிக்கொண்டே மாநிலத்தின் எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள். இன்று மாநில சுயாட்சி நாயகன் பாராட்டு விழா. நாம் கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு ரெண்டுக்கு இருக்கிற முரண்பாட பாருங்க. மாநில சுயாட்சி எப்ப கேட்கிற? நேத்து கட்சி ஆரம்பிச்சு நேத்து ஆட்சிக்கு வந்திருக்கிய. இந்திய பெருநிலத்திலேயே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையிலே இருந்த ஒரே கட்சி திமுக தான். நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏற்ற பொழுதே செத்து போச்சு மாநில சுயாட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே வரி முடிந்தது. ஒரே நாடு என்ற போதே, அதை ஏற்றுக்கொண்ட போதே இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் செத்து போச்சு, மாநில தன்னாட்சியும் செத்து போச்சு. இதிலே ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பது போல இன்று திமுக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அவர் 77வது வயதிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை கழக பொதுக்குழுவை கூட்டி நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதே பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே பேசி அதை தேர்தல் செலவு, நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கோம் என்று இருக்குது. பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாயி, இது நார வாயிங்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான். அவன் அதை பிடிச்சுக்கிட்டான். நீ தானையா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சிருக்க அப்படி. எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசுவது. ஒற்றை உரிமை சொல்லுங்கள். கூடியிருக்கிற என் இனமான மிக்க சொந்தங்களே, ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு ஏதாவது இந்த நாடு இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்த ஒற்றை உரிமை வரி. என் தம்பி அருண பாரதி சொன்னது போல வரி இல்லை, மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். தமிழ் எழுத படிக்கிற உரிமை. இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது. காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான். அப்ப இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? பாரதிதாசன் என்று ஒரு கவிஞன், நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், போன வாரம் தான் பிறந்து அவருக்கு கனக சுப்பரத்தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால் இப்போது பிறந்த நாள் விழாவிற்கு ஒரு வாரம் கொண்டாட்டம், ஒரு வாரம் தமிழ் வாரம். காரணம் யார்? இவர்கள்தான், இவர்கள்தான்.